इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। हरिहरसुदन अय्यप्प स्वामिये शरणमय्यप्पा। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ओम नमस्ते सर्वशक्ताय नित्याय परमात्मने पुरुषाय आदिबीजाय परेशाय नमो नमः। तस्मै नमो निर्मलाय ब्रह्मणे अनन्तमूर्तये नमो गिरां विदूराय परमाश्चर्यकर्मणे भूरिकारुण्ययुक्ताय नित्याय परमात्मने क्षेत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाधाराय साक्षिणे नमो नमस्ते किलपालकाय समस्तलोकाद्भुतकारणाय नैष्कर्म्य भावाय समस्त साक्षिणे भूताय भूतावलिनायकाय आनंद रूपिणं शांतं घोर संसार तारकं सृष्टिस्थित्यन्त रूपं तं शास्तारं प्रणतोऽस्म्यहम्। பாண்டிய ராஜனுடைய புத்திரனாக திகழ்ந்து வரார் மணிகண்டன். எல்லா விஷயத்திலையும் ராஜாக்கு உறுதுணையாக இருந்து தானே ராஜ்யபாரத்தையும் அரசனோடு சேர்ந்து சுமந்து வரார். அதனால மணிகண்டனுக்கு சரியான சந்தர்ப்பம் வந்த உடனே பட்டம் சூட்டணும் என்று ராஜா முடிவு பண்ணவும் அது மந்திரிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. ஏன்னா எங்கிருந்தோ ஒரு வனத்துல அகப்பட்ட ஒரு குழந்தை இவன் நாட்டை ஆள்றதாவது அப்படிங்கிற எண்ணத்தினால ஆபிசார பிரயோகங்கள்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் பரமேஸ்வரன் சன்னியாசியாக சத்ருசம்ஹார ஹோமங்கள்லாம் பண்ணி அதை நீக்கினார் அப்படிங்கிற பரியந்தம் பார்த்தோம். மந்திரி இதுக்கப்புறம் வேற வழி கிடையாது, ராணியை தூண்டி விட்டாதான் ஆச்சு அப்படின்னு அவனுக்கு இந்த ராமாயண விஷயங்கள்லாம் புத்திக்கு வந்தது. எப்படி கைகேயி வழியாக மந்திரை சூழ்ச்சி பண்ணி தசரதன் தேர்ந்து ராமனை பிரிச்சாலோ அத மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு ராணிய பாக்குறார். போய் உன் புள்ள ராஜராஜன் இருக்கானே அவனுக்கு கிடைக்க வேண்டிய விஷயத்த இப்படி மணிகண்டனுக்கு எங்கேயோ காட்டுல பிறந்த கிடைச்ச ஒரு குழந்தைக்கு பறி கொடுத்துட்டு நிக்கிறியேன்னு பேசுறார். எத்ராஜ்யம் தவ புத்திராய தாத்தும் அர்ஹாபி பூமிபா தச்ச தாத்தும் நிச்சிதவான் மணிகண்டாய பூபதி ஏன கேனாபி உபாயேன மணிகண்டா ஹதஹா ந சேத் ராஜ்யஹீனஹா துவத்புத்திரஹா பவிஷ்யதி ந சம்சயா. எந்த விதத்திலேயாவது மணிகண்டன் உயிர் போகிறது தான் இதுக்கு ஒரே உபாயம். உன்னுடைய புத்திரனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யம் அவனுக்கு கிடைக்கணும்னா. ஏன்னா ராஜாவானவர் மணிகண்டன் மேல இப்படி அலாதி பிரியத்தை வச்சுட்டு இருக்கார். ராமன் மேல தசரதன் வச்சுட்டு இருந்த பிரியத்துக்கு சமமான ஒரு பிரியம் ராஜா வச்சுட்டு இருக்கார். அவர் எந்த விதத்திலையும்
விட்டு கொடுக்க போகிறது இல்ல. அதனால நம்ம கொஞ்சம் ஏதாவது சூழ்ச்சி பண்ணி மணிகண்டனுடைய உயிரை வாங்கிறது தான் வழி அப்படின்னு ராணிகிட்டே சொல்றார். இல்லைன்னா உன் புள்ள ராஜ்யஹீனன் ஆயிடுவான், ஒரு வேடனுக்கு தாசியம் பண்ணிட்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவான் அப்படின்லாம் பயமுத்துறார். குணாய விவிதாய ஆர்யே சோபிஷ்டா கந்து யத்கிருதம் தேன தோஷோ ந பவதி இதி சாஸ்திரவிதோ விது. குணாய விவிதாய ஹே ஆர்யே க்ஷோபிஷ்டாகந்து யத்கிருதம். வெவ்வேறு விதமான சந்தர்ப்பங்கள்ல க்ஷோபை இருக்கும் பொழுதோ, ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுதோ, ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், நாட்டுக்காக நம்ம ஒரு கொலை பண்றது கூட தப்பு கிடையாது. அதனால நீ ரொம்ப இதை பத்தி யோசிக்காத. எப்படி இருந்தாலும் உன் ரத்தனமான உன்னுடைய புத்திரன் இருக்கான், அவனை நிர்கதி ஆக்கிட்டு நீ போக போறியா இப்படின்லாம் கேட்ட உடனே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புத்தி கரைய ஆரம்பிச்சுது. அதை தவிர அந்த மணிகண்டன் நேரடியா அவன்கிட்ட சண்டை போடுறதோ கூடாதுன்னு சொல்றதோ இது பண்ணியும் முடியாது. நம்மளாலையும் அவனுக்கு நேரம் நின்று சண்டை போட்டு கொலை பண்றதெல்லாம் முடியாது, சாத்தியம் இல்லை. இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, அவனை காட்டுக்கு அனுப்பி சிங்கம் புலியால கொல்ல வச்சு பண்றதுதான், அதுக்கு ஒரு தந்திரம் பண்ணணும் அப்படின்னு ராணி கிட்ட கேட்ட உடனே பவிதவிய வசத்தினால அவளுக்கும் புத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குழப்பத்தை அடைஞ்சுது. ஏன்னா பகவானோட ஒரு ஹீல தானே இதெல்லாம், நல்லவதான் அவோ. இருந்தாலும் இது பெரிய விசுவாசம் மாதிரி தோன்றது அவளுக்கு. மந்திரி கிட்ட, ஆஹா, என் புள்ள மேலேயும் என் மேலேயும் உங்களுக்கு இருக்கிற விசுவாசமானது ரொம்ப அலாதியாக இருக்கு, ஒரு ராஜபக்தி இருக்கு உங்களுக்கு, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாவோ. உடனே மந்திரி சொல்றார், ஒரு வழி சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல, ஒரு தலைவலி வந்தா மாதிரி படுத்துக்கோங்க, அப்போ வைத்தியர்களை வர சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் வரும். நான் சொல்லி வச்ச வைத்தியர்கள் புலிப்பாலை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவா. அப்போ யாரு போக போறா புலிப்பாலை கொண்டு வரத்துக்கு? ஆனா உங்க மேல பாசம் அதிகமா இருக்கிறது, ராஜா மேல பாசம் அதிகமா இருக்கிறவன் மணிகண்டன் தான். அவன் காட்டிலேயே பிறந்தவன், அதனால அவனுக்கு இந்த காட்டுல போய் எடுத்துன்னு வரத்துக்கெல்லாம் ஒரு தைரியம் இருக்கும். அதனால அவன் போக ஒத்துப்பான், அதோட அவன் கதை முடிஞ்சு விடும். இதுதான் என்னுடைய ஒரு யோஜனையா இருக்குன்னு சொன்ன உடனே ராணி பார்த்தா, சரி அப்படின்ட்டு ஆகும் கைகை மாதிரி. என்ன, ஏன்னா மணிகண்டனுக்கும் 12 வயசு ஆயிடுத்து, அவதார நோக்கம் முடியணும். அப்போ அவர் 12 வயசுக்கு அப்புறம் போய் தன்னுடைய அவதார நோக்கமாகிய எல்லா ஜனங்களுக்கும் நன்மை பண்ண வேண்டிய ஒரு தருணம் வந்தாச்சு. லோகானுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடுத்து. பகவானே, அதனால பரமேஸ்வரனே இது மாதிரி ஒரு அவளுக்கு யோஜனையை கொடுத்தார். அவளும் தலைவலி அப்படின்னு படுத்துட்டார். ராஜா தவிக்கிறார், என்னடா அது இப்படி இவ்வளவு தலைவலி, துடிக்கிறாளே, வைத்தியர்களை கொண்டு வாங்கன்னார். மந்திரி போய் அவர் வைத்தியர் அழிச்சுன்னு வந்துட்டார். முதல்ல வெவ்வேறு பேர் வந்தா, எல்லாம் மருந்து கொடுத்து பார்த்தா அது எதுவும் நிஜமாவே நடக்கல. ஏன்னா உண்மையான தலைவலியா இருந்தா தானே போகும்.
என்ன. அதனால கடைசியில மந்திரிகிட்ட சொன்னார் ராஜா, உமக்கு தெரிஞ்ச நல்ல சிறப்பான வைத்தியன் யாராவது அழிச்சிடுவான்னா, கேரள தேசத்துல வைத்தியர்களா பஞ்சம், ஆயுர்வேத வைத்தியர்கள் என்ன அஷ்ட வைத்தியன் இவெல்லாம் இப்ப இருக்காளே, அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த வைத்தியர்கள் எல்லாம் வர சொன்னார். அப்ப நம்ம ஆள், இவர் செட்டப் பண்ண ஆள் வந்துட்டார். அவர் சொல்றார், இதுக்கு ஒரே மருந்துதான் பாக்கி இருக்கு. நீங்களே சொல்றீர்கள் எத்தனையோ விதமான மருத்துவர்கள் வந்தாச்சு, பார்த்தாச்சு, இது ஒன்றும் போறா மாதிரி தெரியல. அதனால இதுக்கு மீதி இருக்கிற ஒண்ணுன்னா புலிப்பால் தான் இதுக்கு ஒரு வழி. இந்த புலிப்பாலை நாங்க கொடுக்கிற மருந்தோட கலந்து கொடுத்தாதான் இந்த தலைவலி போகும். இல்லைன்னா இவளுக்கு இப்படியேதான் இருக்கும், இதுலயே உயிர் போயிடும், வேற வழி கிடையாது, புலிப்பாலை கொண்டு வரதுக்கு எப்படியா நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டான் வைத்தியன். இது என்னடா அதுன்னு யோசிக்கிறார். வளர்த்துன்னு இருக்கிற நாய்க்குட்டி, மாடு அது குட்டி போட்டாலோ பூனை குட்டி போட்டாலோ குட்டி கிட்ட போகவே அனுமதிக்குமோ? புலியே வீட்டுல வளர்த்தாலும் அது குட்டி போட்ட போது மடியத்தோட விடுமோ புலி? அப்படி இருக்கும்போது எங்க புலியையாவது பாலை கறக்கிறதாவது? என்னடா இது அவ்வளவுதான் விஷயம், இங்க ஒண்ணும் பண்ண முடியாதா இவளுக்குன்னு ரொம்ப வருத்தத்துல படுத்துட்டார் ராஜா. மணிகண்டன் வந்து பாக்குறான், ஏற்கனவே அம்மா இப்படி தலைவலின்னு படுத்துன்னு கிடக்கா. அப்பாவான ராஜா என்ன பண்றது தெரியாம அவனும் தலையில கை வச்சுன்னு உட்காந்துருக்கான். இது என்னடா அதுன்னு வரார். என்னத்துக்காக இப்படி தலையில கை வச்சுன்னு உட்காந்துருக்கேன்னு ராஜாட்ட கேட்கிறாரு அப்பாட்ட. நான் ஒருத்தன் இங்க இருக்கேன், உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கும் அம்மாவுக்கும் செஞ்சறதே என்னுடைய கடமைன்னு நினைச்சிட்டு தாசானுதாசனாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி கவலையோட உட்காரலாமா? என்ன விஷயம்னு கேட்கிறார். ராஜா நடந்த விஷயங்களை சொல்லி இந்த மாதிரி சொல்றார் மருத்துவர் வைத்தியர். நான் எந்த சேனை ஆளை அனுப்புறது, யாரு போவா, போனாலும் திரும்பி வருவானா புலிப்பால் எடுத்துட்டு? நானாவே எல்லாரையும் கிணத்துக்குள்ள தள்ளுற மாதிரினா ஆயிடும் இது அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட சொல்றார் ராஜா. மணிகண்டன் சொல்றார், இது ஒரு விஷயமா? காட்டுல பிறந்தவன் நான், மக்களை எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக இத்தனை வில்வித்தை அஸ்திர சஸ்திரங்கள் எல்லாம் குருகுலத்துல போய் கத்துட்டு வந்திருக்கேன். குருகுலத்துல இருக்கும் பொழுது எத்தனையோ காட்டு வன மிருகங்கள் எல்லாம் பார்த்து அவைகளோட நான் விளையாடி இருக்கேன். என்ன அனுப்பி வைங்கோ, நான் தாராளமா தாயாருக்கு தேவையான புலிப்பாலை நான் கொண்டு வந்துடுவேன். அப்படியே என் உயிர் போனாலும் போயிட்டு போறது, உங்களுக்காகவும் தாயாருக்காகவும் இது கூட நான் செய்யாட்டி ஒரு பையனா இருந்து நான் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்ட உடனே ராஜாக்கு மனசெல்லாம் ரொம்ப கனமா போயிடுது. ஏற்கனவே ஒரே உடம்பு முழுக்க கொப்பளமா இருந்து இப்பதான் மருத்துவர்களுடைய மருந்துனால அந்த சன்னியாசி பண்ண யாகத்தினால நீ வெளியில வந்திருக்க. இந்த சந்தர்ப்பத்துல என் பத்தினிக்கு வேற உடம்பு முடியாம சிரமப்பட்டு இருக்கா, துடிச்சுட்டு இருக்கா. இதுல நீ வேற இப்ப கிளம்பி காட்டுக்கு போறேன்னு சொன்னா என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். ஆனா மணிகண்டன் ரொம்ப உறுதியா இருக்கார். இல்ல நீங்க இப்படிலாம் யோசிக்கப்படாது, இது ஒரு விஷயமே கிடையாது, என் மேல நம்பிக்கை வச்சு
அனுப்புங்கோ, நான் இதை உங்களுக்காக செஞ்சுட்டு வரேங்கிறார். ராஜா சொல்றார், உன்னுடைய வீரம் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கு. ஆனா உனக்கு எந்த தைரியத்தினால நீ இதை சொல்றேன்னு தெரியல. காட்டுல வாழற ஒரு காட்டு எருமையை கூட போய் பால் கறக்க முடியாது. உதைச்சு தள்ளிடும், முட்டு தள்ளிடும். வேட்டையாடி நீ அம்பு விட்டுவனா கொல்லலாமே ஒழிய பாலை கறந்து எடுத்துன்னு வர்றதுன்னா சும்மா நிக்குமா? அது புலிகிட்டேருந்து அதை எடுத்துட்டு முடியுமா? இல்ல புலியை அழிச்சுட்டு தான் வரேன்னு சொல்றியே, இழுத்துன்னு வந்துட முடியுமா? புலி என்ன கயத்துல போய் கழுத்துல கயத்தை கட்டுவியா நீ? அப்படியே நீ கண்ணி அடித்து வச்சு அதை பிடிச்சி விலைய போட்டு பிடிச்சி காலையும் கையும் பிடிச்சி இழுத்துன்னு வந்தாலும் பால் கறக்க முடியுமா அதுல? ஏன்னா பால் கறக்கிறதுங்கிறதுக்கு மாட்டையே பழக்கணும், தானாலாம் கறந்துட முடியாது. நீ என்னைக்கு புலிக்கு பாலை கறக்கிறதுக்கு அதை பழக்கிறது, எப்படி கறக்கிறது, இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. இதை பிரயத்தனம் படாத. நீ செய்யறது என்னவோ நடக்காத விஷயத்துக்கு செய்யற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது வைத்தியரை கொண்டு வந்தா ஏதாவது மருந்து இருக்கும். இப்பதான் ஆலோபதி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, என்ன எத்தனையோ பத்தியில் இருக்கு. அதுல ஒரு பத்தியை பிடிச்சு ஏதாவது மருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். நீ இது போய் பண்ணாதேன்றார் அவர். இவர் பார்க்கிறார், இது என்னடா அது, ஈஸ்வர சங்கல்பம் நடந்தானுமே, இது எப்படியாவது நடத்தி காட்டணும்ட்டு அவர் டக்குன்னு, அப்படியா, சரி, எனக்கு ஒரு விஞ்ஞாபனம் இருக்குன்றார். என்னன்னா, உங்களோட என்னோட அம்மாக்காகவாகும், அவளுடைய வார்த்தை இதுல என்ன, அவளுடைய நிலைக்கு அவள் என்ன ஆசைப்படுறா அப்படிங்கறத ஆதாரமா வச்சு நீங்க முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே, உங்க விருப்பத்தை மட்டும் இதை பிரதானமா வச்சு இதை எடுக்கக்கூடாது, தாயார் என்ன சொல்றாங்கிறதையும் வச்சு எடுக்கணும் அப்படின்னு உடனே ராஜா வேற வழி இல்லை. அவ தலைவலியில துடிச்சுட்டு இருக்காங்கிற பொழுது அவளும் புலிப்பாலதான் விரும்புறா. அதனால அனுமதி கொடுத்துதான் ஆகணுங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டார் ராஜா. புத்திரசோகத்துலதான் தான் கஷ்டப்படணும்னு எப்படி தசரதன் இருந்தானோ அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு ஒரு ரொம்ப கஷ்டத்துக்கு வந்துட்டார். இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டார், நீ போயிட்டு வா, நான் தனியா போக வேண்டாம், கூட படையில இருக்கிற மக்கள், காட்டை நன்னா வேட்டையாடக்கூடிய மக்கள் நிறைய இருக்கா நம்ம படையில. அதுல முக்கியமான எனக்கு ரொம்ப இந்த வேட்டைக்கு துணை வரக்கூடிய தளபதி அவர்கள்லாம் கூட கூட்டுட்டு போ. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த புலியை வச்சு எடுத்துன்னு வர்றதுக்கு தேவையான பெரிய பெரிய மைனாக்கள் இதெல்லாம் வச்சு எடுத்துன்னு போனேன்னா சபரிவாரம் நீ போய் அந்த புலியையும் பிடிச்சு மற்றவர்களோட ஒரு உதவியோட கண்ணி வச்சு பிடிச்சு எடுத்துன்னு வந்துடலாம். அதை எப்படி கறக்கிறதுங்கிறது இங்க கொண்டு வந்த அப்புறம் பார்த்துக்கலான்றார். மணிகண்டன் சொல்றார், இப்படி கூட்டம் கூட்டமா போனா எங்கேயாவது புலிலாம் நிக்குமா என்ன, எல்லாம் தெரிச்சு ஓடிப்படும். அதனால முதல்ல நான் போறேன், என்னால என்ன ஆகிறதுன்னு பாக்குறேன், தேவைப்பட்டா திருப்பி ஆட்களை அழிச்சுன்னு போகலாம், முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கோங்கிறார். அப்புறம் ராஜா சொல்றார், சரி அதுவும் சரிதான், ஆனா உனக்கு துணை இல்லாம நீ போகக்கூடாது, நான் எப்பவும் வணங்கின்னு இருக்கிற பரமேஸ்வரன் உன்னை காப்பாத்துவார். அந்த பரமேஸ்வரன் திரிநேத்திரதாரி, லலாட்டாக்ஷன் அவருக்கு பெயர். நெத்தியில ஒரு கண்,
மற்ற 2 கண் சோமன், சூரியன், அக்னி 3 கண்களோடு இருக்கிறவர் என்னுடைய தெய்வமான பரமேஸ்வரன். அந்த தெய்வம் உன்னை காப்பாத்தும். அதுக்காக 3 கண் இருக்கிற ஒரு தேங்காவை எடுத்துக்கோ, எம்பெருமான் பரமேஸ்வரனா நினைச்சுண்டு. அதே மாதிரி உனக்கு தேவையான சாப்பாட்டுக்கு அரிசியை மூட்டையா கட்டி பொதியா சுமந்துக்கும். வில்லு அம்பியும் கையில் எடுத்துக்கோ, சாட்சாத் பரமேஸ்வரன் மனசுல தரிச்சுண்டு. அவர்தான் மார்க்க பந்து, போற வழிக்கு துணை. சம்போ மகாதேவ தேவ சிவ சம்போ மகாதேவ தேவேஷ சம்போ பாலாவனம்ரத் கிரீட்டம் பாலநேத்ரார்ச்சிஷா தக்த பஞ்சேஷு கீட்டம் அப்படின்னு மார்கபந்து ஸ்தோத்திரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மார்கபந்துவாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லிண்டு நீ போ அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றார் ராஜா. ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறார். மணிகண்டன் ராஜகோலத்துல கையில பெரிய ஒரு வில்லு, அம்பு, தலையில பொதி, அதுக்குள்ள தேங்காய், இதெல்லாம் வச்சுட்டு போகிற அந்த அழக எல்லாரும் பார்த்து ரசிக்கிறாளாம், குதூகலிக்கிறா. இப்படி ஒரு ரூபத்தை பார்க்க முடிகிறதே. ஏன்னா புருஷ சக்தி, சாட்சாத் மகாவிஷ்ணு புருஷ சக்தின்னு பார்த்தோம். பரமேஸ்வரனே அதான் சொல்றார் மகாவிஷ்ணுட்ட, என்னுடைய புருஷ சக்தி நீ. இங்க ஸ்ரீசக்தி இல்லாம புருஷ சக்தி பிரதானமாக பிறந்திருக்கிற ஸ்வரூபம் சாஸ்தா. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த 12 வயசு வந்துட்டா இருப்போம். அப்போ அந்த பால்யன்ல இருந்து யுவன் ஆகிறார். யுவனாக அந்த சாஸ்தா தபஸ்வரூபம் தானே. இந்த இடா பிங்களான்னு 2 நாடி உண்டு. அந்த 2 நாடியும் வளைஞ்சு வளைஞ்சு போய் சகசிராரத்துல போய் சேர்றது. ஆக்ஞா சகசிராரம் துவாதசாந்தம்னு 12 விரல் அளவைக்கு மேல இருக்கு. அத்தனை இந்த தேகத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் இவ்வளவு தூரத்துல இருக்கு. உடம்பு கால்ல இருந்து பார்த்துன்னு வந்தோம்னா மொத்தம் 12 இது இருக்கும். அந்த தேகம் எங்க முடியறதோ அந்த இடத்துல இந்த 2 நாடிகள் போய் சங்கமிக்கும் பொழுது அந்த ரேத்தஸ் என்கின்ற சக்தியானது மேல் எழும்பி போய் அந்த இடத்துல சேரும். அதுதான் ஜோதியாக பிரகாசிக்கிறது. இது వ్యక్தியினுடைய உடம்புல இருக்கக்கூடியது. அதே சமஷ்டி விராட் ஸ்வரூபத்திலையும் அந்த ஜோதிஷானது இந்த பரமேஸ்வரன் மகாவிஷ்ணு என்கின்ற இந்த 2 நாடிகள் சேரும் பொழுது அந்த ஜோதி தெரியாது. அந்த புருஷ சக்தி தான் ஊர்துவரேதசாக மேலெழும்பி போய் அந்த ஞானத்தை ஏற்படுத்துறது. அதுக்கான யோக்கியதையை ஏற்படுத்துறது. இந்த மகத்தான தாத்பரிய ஸ்வரூபம் தான் சாட்சாத் தர்மசாஸ்தா. அந்த ஒரு ரூபம் இங்க தேங்காய், வில்லு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த புருஷ சக்தியாக, பரம தேஜஸ்வியாக, வீரனாக இங்க இந்த தோற்றம். காட்டுக்கு போறார்.
உடனே பொன்னம்பலமேடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு சொல்லப்பட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு, அந்த மேட்டுக்கு வந்த உடனே பரமேஸ்வரன் அவரை பார்க்க கணங்களை அனுப்பி வைக்கிறார். ஏன்னா அவருடைய அவதார காரியம் இப்ப ஆரம்பிக்க. பரமேஸ்வரனுடைய கணங்கள் பிரமத கணங்கள்னு பெயர். பூத கணங்கள் ஈஸ்வரனுடைய போர்சஸ். இந்த சகல பிரபஞ்சங்களையும் கட்டி ஆண்டு கொண்டு இயக்கிக் கொண்டு இருக்கின்ற மகத்தான போர்சஸ்க்கு கணங்கள்னு பேர். எப்படி தேவதைகள் இங்க இருந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு இருக்கோ, அது மாதிரி அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அண்ட சராச்சரங்கள்ல பல விஷயங்கள் இருக்கு. எல்லாம் நமக்கு தெரியாது. அது தேவதைகளாக நம்ம ஆராதிக்கிறதும் கிடையாது. ஆனா ஈஸ்வரனுடைய கணங்களாக அங்கங்க நடந்துட்டு இருக்கு. இந்த யூனிவர்ஸ், கேலக்சிஸ், இதெல்லாம் பல போர்சஸ் பல இடங்கள்ல ஒவ்வொன்றும் எர்த்தே தினுண்டு. அந்த எர்த்து நமக்கு இவ்வளவு பெருசு, ஆனா ஹோல் ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அது தினுண்டு. அந்த மாதிரி எத்தனையோ, இந்த ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி பல சிஸ்டம்ஸ், அது மில்கி வே மாதிரி பல கேலக்சிஸ், அந்த கேலக்சிஸ் பல யூனிவர்ஸினுடைய பல சிஸ்டம்ஸ்ல இருக்கு. அதுதான் பகிரண்டம் அப்படின்லாம் சொல்றோம். அது கணக்கில் அடங்காத அளவுல இருக்கு. எத்தனையோ, அது ஒண்ணு இயங்குறதுனா பலவிதமான போர்சஸ், பலவிதமான இயக்கங்கள் நடந்துட்டு இருக்கு. அது எல்லாம் பரமேஸ்வரனுடைய பிரமத கணங்கள் என்கின்ற சக்தி, ஈஸ்வர சக்தி கணங்களாக இருக்கு. அந்த கணங்கள் பத்தி எல்லாம் ஸ்கந்த புராணம் முதலான புராணங்கள்ல ரொம்ப விஸ்தாரமா சொல்லப்பட்டிருக்கு. இங்க சில கணங்களை பரமேஸ்வரன் மணிகண்டனுக்காக அனுப்பி வைக்கிறார். வாபுர கடுசப்தா வீரபத்ரோதி வீரியவானே கூபநேத்ரோ கூபகர்ணோ கண்டாகர்ணோ மகாபலி இத்யாதயः च भूताः ते वक्षातीताश्च तैः सह प्राप्य पम्पातटं शीघ्रं பூதானாம் பதிரவ்யயः. எப்பேற்பட்ட கணங்கள்! வாபுரன், கட்டுசப்தன், வீரபத்ரன், கூபநேத்ரன், கூபகர்ணன், கண்டாகர்ணன், மகாபலி, இப்படி பல கணங்கள். இந்த கணங்களுக்கெல்லாம் இப்படிதான் பேர். பேரே வாபுரன். கட்டுசப்தன், பயங்கரமா பேசுவான். இந்த சினிமால காந்தாரால வருது உயிகா, அத மாதிரி இருக்கும். குட்ட குட்ட பூதமா. இன்னும் பெரிய பூதங்களும் இருக்கும். அந்த வராக ரூபம், அதுக்கு இது ஒரு பேர் சொல்லுவா. அதுல அந்த மாதிரி ஒன்னும் ஒரு கணம். அது பேரே அப்படி இருக்கும். கட்டுசப்தன், வீரபத்ரன், கூபநேத்திரன், கிணறு மாதிரி கண்ணு, கூபகர்ணன், காது வந்து கிணறு மாதிரி பெருசா இருக்குமா, கண்டாகர்ணன், மணி மாதிரி காது இருக்குமா, மகாபலி, இப்படிலாம் பெயர். இந்த மாதிரி பல பெயர்களோட இருக்கக்கூடிய கணங்கள். உடனே கண்டாகர்ணன்னா விஷ்ணுவோட பெயர் கேட்க கூடாதுன்றதுக்காக அவன் மணி அடிச்சுப்பான். இப்படி ஒரு சிவகணம் வந்து அந்த மாதிரி பேதம் இருக்க போறது இல்ல. ஹரிஹர பேதம் இருக்கிற கணங்கள்லாம் வந்து சாட்சாத் பரமேஸ்வரனுடைய ரூபம். சைல்டிஷா வந்து சிவன் விஷ்ணுன்னு சண்டை போட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது கணங்கள். இதெல்லாம் ஈஸ்வர ஐக்கியம் தெரிஞ்ச கணங்கள். ஹரியும் ஹரனும் வேற இல்லை அப்படிங்கிற ஞானம் இருக்கிறது இதெல்லாம். ஆனா மகா பராக்கிரமசாலியான கணங்கள். இதெல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டார் பரமேஸ்வரன் மணிகண்டனை பார்த்து அவதார காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்காக.
மணிகண்டன் தன்னுடைய சொரூபம் தெரிஞ்சவர் தானே, தானேதான் கங்கை வழியாக வந்து அடைஞ்சிருக்கார் பம்பாகரை. அதனால தன்னுடைய விஷயம் தெரியும். கணங்களை பார்த்த உடனே பயப்படலாம் இல்லை. பல மகரிஷிகள் அங்கேருந்து வரா, இந்த மாதிரி கணங்களும் வந்துடுத்து, மணிகண்டன் வந்துட்டார், அவதாரம் ஆயிடுத்து. அவள் ஞான திருஷ்டியில அவளுக்கு தெரியுது. வந்து சாஸ்தாவை அவள்லாமும் ஆராதனை பண்றா. அத்தனை பேரும் அவளுக்கு அந்த கணங்களும் சரி, ரிஷிகள்லாம் முனிவர்கள் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி பகவானே வந்துட்டாருன்னு உடனே சாட்சாத் அவர் ஆராதிக்கிறா அத்தனை பேரும் சேர்ந்து. அதுக்கப்புறம் அங்க பக்கத்துல இருக்கிற அந்த குன்று, அங்க இந்த தபோபலத்தினால ஞானிகளான முனிவர்கள் ஸ்வர்ணத்தினால கனகத்தினால ஆன ஒரு கோவிலை ஏற்படுத்துறான். அந்த பிராசாதம் கனக பிரசாதமாக இருக்கு. பொன்னம்பலம். ஏன்னா ஞானம், பொன்னம்பலம்ங்கிறது ஞான சுரூபத்தை அந்தர்யாமியாக இருந்து பிரகாசிக்கிறதுனாலதான் கனக சபைன்னு பேரு சித் சபைக்கு சிதம்பரத்துல. ஏன்னா சித்தே சபா, அதுல இருக்கிற பிரஜப்தி சுரூபமானவன் பகவான், அவனுடைய நாட்டியம்தான் ஜெகத் அனுபவம் முழுக்க அப்படிங்கிற தாத்பரியத்தினால கனக சபாநாதன் அப்படின்னு பேர் ஈஸ்வரன். அதே மாதிரி இங்க பொன் அம்பலம் ஏற்படுத்துறா ஞானிகள். ஏன்னா அவளுடைய ஞானத்துல பூதநாதன் தானே சர்வாந்தர்யாமி, சர்வாந்தர்யாமியாக இருக்கக்கூடிய சாஸ்தாங்கிறதுனால அந்த பொண்ணுனால் ஆன ஜொலிக்கின்ற ஒரு சபையில அவர் உட்கார வைக்கிறார். ஏற்கனவே உள்ளுக்குள்ள அவர் தான் இருந்துட்டு இருக்கார், குப்தனாக இருக்கார். பிரம்மா கூட அவருக்கு பெயர் வச்சார் இல்லையா, அந்த குப்தனாக குகைக்குள்ள இருந்துட்டு இருக்கார், அந்தர் ஹிருதயத்துல இருந்துட்டு இருக்கார். அந்த சுரூபத்தை வெளியிலையும் அதே மாதிரி கனகத்தினால ஆன ஒரு கோவில்ல ரத்ன சிம்ஹாசனத்துல பிரதிஷ்டை பண்ணி அந்த முனிவர்கள்லாம் மணிகண்டனை உட்கார வைக்கிறா. அந்த இடம்தான் இன்னைக்கு பொன்னம்பலமேடு அப்படிங்கிற பெயரோட இன்னைக்கும் வழங்கி வருது. அந்த மேட்டுலதான் அவள்லாம் ஆராதிக்கிறா, தினமும் பூஜை பண்றா அங்க வச்சு சாஸ்தாவ. ஆனந்த ரூபமாக, பூதநாதனாக, சர்வாந்தர்யாமியாக, பரமேஸ்வரனுடைய ஒரு அம்சமாக, சச்சிதானந்த ஸ்வரூபமாக இந்த இடத்துல ஆவிர்வவிச்ச பகவான் அனுகிரகம் பண்றார். அந்த இடத்துல எல்லா விதமான ரிஷிகள், முனிவர்கள், கணங்கள் எல்லாம் முதல் முறையாக அந்த பம்பா நதி தீரத்துல இந்த தட்சிண கைலாசமாகிய இந்த பொன்னம்பலமேட்டுல பகவான முதல் தடவையாக பூலோகத்துல வச்சு இவாள்லாம் உபாசிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அது. தத்ராகதாஸ்ச பகவஹ தாபசா பக்திசாலினஹ சக்ரிரே விதினா பக்தியா பூதநாதஸ்ய பூஜனம் துரே பஞ்சத்வயே தேவயோஜனாயாம் து தத்ரதஹ ரம்யே பர்வத ஸ்ருங்காக்ரே தாபசாஸ்ச தபோபலாத் கிருத்வா ருக்மாலயம் தஸ்மின்னந்தரே மணிகந்தரம் ரத்னசிம்ஹாசனே ரம்யே சம்ஸ்தாப்ய சகலேஸ்வரம் கிருத்வா தத் பூஜனம் தத்ர ஜோஷுஸ்தே முனயஸ்ததா. ருக்மாலயம் அப்படின்னு அந்த ஸ்வர்ணா ஆலயத்தை ஏற்படுத்துறா. ரம்யமான பர்வதமான சிருங்கம், பர்வத்தத்தினுடைய சிருங்கத்துல தாபசாஸ்ச தபோபலா, தபஸ்பலத்தினால இந்த முனிவர்கள்லாம் மணிகந்தரனாகிய மணிகண்டனுக்கு
ஒரு கோவிலை ஏற்படுத்தி அங்க ரத்ன சிம்ஹாசனே ரம்யே சம்ஸ்தாபனம் பண்றா. அவரை ரத்ன சிம்ஹாசனத்துல வச்சு ஈஸ்வரம் கிருத்வா தத் பூஜனம் தத்ரஜ உஷா தே முனையா ததா. முனிவர்கள் அவ்வாறு ஆராதனை பண்றா. ரொம்ப பக்தியோடும் தத்ராகதாச்ச பகவஹா தாபசா பக்திசாலினா, தபஸ் பண்ணி பக்தியோடு கூட இருக்கிறவர்கள். விதினா பக்தியா பூதநாதஸ்ய பூஜனம், விதிவத் பூஜை பண்றானா வாழலாம். அப்படி அந்த பூதநாதன் கானனத்துக்கு காட்டுக்கு வந்து பொன்னம்பலத்துல சார்வபௌமனாக ஈஸ்வரனாக கணங்களாலும் முனிவர்களாலும் ஆராதிக்கப்பட்ட ஒரு லீலையோட இன்னைக்கு பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்தது மகிஷி மர்தனம் என்பதாக லீலை, அதை அடுத்த இதுல பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.